வழக்கியாரை முதல்ல நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். தமிழர்களுடைய பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வாய்க்காலாகவும் அது எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கின்ற என்ற முறையில் நீரோட்டம் மழைநீர் ஒரு வாய்க்காலாகத்தான் இவ்வளவு நாளை நாங்கள் அறிந்து கொண்டது. சம்பந்தமாக உண்மையில அந்த மக்களுக்குரிய விழிப்புணர்வு இல்லை. முதலாவது குளங்களுக்கு இடையிலான இணைப்புகளை சரியான முறையில பராமரிப்பு செய்வதோட வழக்கியாரின் முக்கியத்துவம் தொடர்பாக இளைஞர்கள் சிறார்களுக்கு தெளிவான விழிப்புணர்வுகளை வழங்குவதன் மூலம் எங்களுடைய வழக்கியாத்தினுடைய கனிமுகம் கடலோடு சென்றடைகின்ற இயற்கையான இடம், ஒரு பரப்பு மிகுந்த இடம். அதோடு வெளிநாட்டு பறவைகள் அங்கே பல பறவைகள் அங்கே தங்கி செல்கின்ற இடம். அது ஒரு சுற்றுலா தலமாக ஆக்கக்கூடிய இடம். நாங்கள் மக்களிடம் கொண்டே சேர்ப்பதற்கான சில வகைகளை இனம் கண்டு நாங்கள் அதுக்கான செயற்திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக நாங்கள் பிரதேச சபைகள் கூடாக இந்த வழக்கியாரினுடைய வழித்தடங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்குதோ அவையெல்லாம் அந்த பேப்பரை இந்த கேகேஎஸ் ரோட்டில் அது உரிய இடத்துல நாங்கள் இத்தனை மீட்டர்ல வழக்கியாறு இருக்குது. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பிரதேச சபைகள் மறைந்து அதனை பாதுகாக்கின்ற நடைமுறை தொடர்பான ஒரு குழுவினை 4 பிரதேச சபைகளை இது உள்ளடக்கி இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. இன்னும் ஒன்று இணைய வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அவை அடிப்படையில் அமைக்கப்படுகின்ற அந்த ஒரு பொது கட்டமைப்பின் ஊடாக இதனை பராமரிப்பதன் ஊடாகத்தான் இந்த வழக்கியாறு பாதுகாக்கப்படும் என்பது எங்களுடைய ஒரு அமைப்புகளை உருவாக்குறதுதான் பிரதானமான ஒரு செயற்பாட்டுக்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு வழங்குவோம். வரலாறு உண்மையை அடுத்த சந்ததி கடத்தப்பட வேண்டும். அடுத்தது நாங்கள் பயன்படுத்துகிற அதனால் வர பயன்பாடு பிரச்சனையோடு இருக்கிறோம். அடுத்தது எங்கள் சந்ததிக்கு நாங்கள் கொண்டு போகிற இன்னொரு பிரச்சனையோடு இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற பாஸ்ட்ல இருந்து நாங்கள் திரட்டி சேர்த்து ப்ரெசென்ட்ல அதை நாங்கள் ப்ரோசஸ் பண்ணி எங்களுடைய எதிர்காலத்துக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்கு. வழக்கியாற்றின் எதிர்கால பங்களிப்பில் குளங்களுக்கு இடையிலான இணைப்புகளை சரியான முறையில் பராமரிப்பு செய்வதோட வழக்கியாரின் முக்கியத்துவம் தொடர்பாக இளைஞர்கள் சிறார்களுக்கு தெளிவான விழிப்புணர்வுகளை வழங்குவதன் மூலம் இந்த வழக்கியாற்றின் தன்மையை தொடர்ச்சியாக போடக்கூடியதாக இருக்கும் என்பது எங்களுடைய நோக்கமாயிருக்கும். நான் தெற்கு பிரதேச சபை வழக்கியாரை முதல்ல நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். தமிழர்களுடைய பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வாய்க்காலாகவும் அது எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கின்ற என்ற முறையில் அதை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். என்னென்னு சொன்னால் சிலர் பொதுவாகவே மக்களிடையே இருக்கிறது இதுகள் கழிவு வாய்க்கால், கழிவு நீர் போகிற வாய்க்கால் அல்லது குப்பையை கொண்டை கொள்ற இடங்களாக தான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆன காரணம் தான் இந்த நீரோட்டங்களை தடைப்படுகின்றது. இதை முக்கியமாக செய்ய வேண்டும். அதனை அடுத்து இந்த மூடப்படுற சிறு சிறு குளங்கள் வாய்க்கால்களை நாங்கள் மூடாமல் பாதுகாக்கணும். ஏன்னா நாங்கள் வழக்கியாறு எங்கெங்கே எந்தெந்த குளங்களோட சம்பந்தப்பட்டதுன்றதை தெளிவாக மக்களுக்கு விளங்கப்படுத்தினா அதை நாங்கள் மூடாமல் அதை பாதுகாத்து நீர்களை சேமிக்கிற ஒரு அலுவலை பார்க்க வேணும். அதே நேரம் குளங்களை சுற்றி வர அவர்களை சொல்லியிருக்கிறோம் மரங்கள் வைக்கணும். அதோட மருத மரமும் ஒரு சிறந்த நீரை சேமிக்கக்கூடிய ஒரு மரமாக காணப்படுகின்றது. மருத மரம் சகல குளங்களை அண்டி காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் மருத மரங்களையும் வைத்து அவற்றை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மரங்களை வழக்கி ஆண்ட கலைகளோடு நடுதல், பிரதானமாக கனமரம் நடுதல் நிலத்தடி நீரை பாதுகாப்பு. அண்மையில் நாட்கள் தான் நாங்களே அது வழக்கியார் என்று சொல்லி அது சம்பந்தமாக யோசிக்கின்றோம். உண்மையிலே இது எல்லா இடத்தும் போய் சேர வேண்டும் என்றால் நோமலாக வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லைன்னா அம்மாமாராக இருக்கட்டும், நோமலே எங்களுக்கு செய்திகள் ஊடாகவும் எல்லா திரைப்படங்கள் ஊடாக கூட எங்களை தென்னிலங்கையில் இருக்கிற ஆறுகளோ இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆறுகளை கூட நாங்கள் இந்த திரைப்படங்கள் கூட நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கோம். ஆக இதை நாங்கள் மக்களிடம் கொண்டே சேர்ப்பதற்கான சில வகைகளை இனம் கண்டு நாங்கள் அதுக்கான செயற்திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக நாங்கள் பிரதேச சபைகள் கூடாக இந்த வழக்கியாரினுடைய வழித்தடங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்குதோ அவையெல்லாம் அந்த பேப்பரை இந்த கேகேஎஸ் ரோட்டில் அது உரிய இடத்துல நாங்கள் இத்தனை மீட்டர்ல வழக்கியாறு இருக்குது. அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வீதிகளிலும் அதை போட்டு நாங்கள் அந்த வீதி இதாலான போதில் அந்த வழக்கியாறின் முக்கியமான இடங்கள் அண்டு போடும்போது நித்தமும் அது போக்குவரத்திலே மக்கள் பார்க்கும்போது அந்த எங்களுடைய ஆறு என்ற அந்த ஒரு உணர்வும் அந்த தகவலும் எல்லோருக்கும் போய் சென்றடையும். அப்போ அது எங்களுக்கு ஒரு புது விஷயமாக இல்லாமல் நிச்சயமாக நான் நம்புகிறேன். இப்போ எங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட மாதிரி 90களில் பிறந்த எங்களுக்கு தெரியாதுண்டா
அப்போ இப்போ 2025 பிறக்கிறதுக்கு அப்போ அது இன்னொரு பாரிய பிரச்சனையாக இருக்கும். ஆகவே நாங்கள் இதை ஒரு விளம்பரப்படுத்தல் ஊடாக இதை அதிகமாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றது எங்களுக்கு. வழக்கியாறு சம்பந்தமான கலந்துரையாடலில் பங்கு பெற்றதன் அடிப்படையில் முக்கியமாக இங்கே நாங்கள் அறிந்து கொண்ட விடயத்தில் மிக முக்கியமாக அதனை பாதுகாக்கின்ற நடைமுறை தொடர்பான ஒரு குழுவினை 4 பிரதேச சபைகளை இது உள்ளடக்கி இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. இன்னும் ஒன்று இணைய வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அவை அடிப்படையில் அமைக்கப்படுகின்ற அந்த ஒரு பொது கட்டமைப்பின் ஊடாக இதனை பராமரித்து நீரின் முக்கியத்துவம் அது தொடர்பான வரலாறு தொடர்பான விடயங்களை பாதுகாக்க வேண்டுமானால் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் நிச்சயமாக இது ஒரு பொது கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டு இதனை பராமரிப்பதன் ஊடாகத்தான் இதனை நீண்ட காலத்துக்கு எதிர்காலத்துக்கு இந்த வரலாறு கடத்தி செல்லப்படுவதோடு இந்த வழக்கியாறு பாதுகாக்கப்படும் என்பது எங்களுடைய கருத்து. இந்த இதிலே காணப்படுகின்ற 4 பிரதேச சபைகளும் ஒன்றாக ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி அதனூடாக இந்த வழக்கியாற்றினை மேம்படுத்த வேண்டும் என்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இருந்தும் இதில் எங்களுக்கு ஒரு வழிமுகாமம் தென்மேற்கிலே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. எங்களுடைய வழக்கியாற்றினுடைய கழிமுகம் கடலோடு சென்றடைகின்ற இயற்கையான இடம் ஒரு பரப்பு மிகுந்த இடம். அதோடு வெளிநாட்டு பறவைகள் அங்கே வந்து பல பறவைகள் அங்கே தங்கி செல்கின்ற இடம். அது ஒரு சுற்றுலா தலமாக ஆக்கக்கூடிய இடம். அதிலே இப்போ தற்போது காணப்படுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையாக யாழ் மாநகர சபையினுடைய குப்பை மேடு. அந்த குப்பை மேடு வந்து எவ்வாறு அதனை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் எந்தவித ஒரு பிரிப்பும் இல்லாத வகதொகையின்றி யாழ் மாநகர சபை எல்லைக்குள் காணப்படுகின்ற குப்பைகளை நமது கழிமுகத்தில் அதாவது வழிகாட்டினுடைய கழிமுக வனப்பூமிக்க பகுதியிலே கொண்டு வகைதொகையாக கொட்டி அதனை ஒரு காகங்கள் நாய்கள் நுழைந்த ஒரு பாதையால் செல்லுகின்றவர்கள் அருவறுப்புப்பட்டு போற ஒரு நிலை இருக்கிறது. இப்போ தற்போது முதல் அதனை எரியூட்டுகின்ற நிலைமை காணப்பட்டு அந்த புகைகள் கடுமையாக அந்த பகுதியினை பாதித்தபடியால் அது கடும் விமர்சனத்துக்குள்ளாகி பல போராட்டங்கள் செய்யப்பட்டு அது தற்காலிகமாக அவர்கள் இப்போ அதை எரிப்பதை நிறுத்தியுள்ளார்கள். இருந்தும் அவ்வாறான நடவடிக்கை இந்த வழிகாட்டினுடைய கழிமுகத்தின் வனப்பினை சரியாக பாதிக்கின்றது. அதற்கு ஒரு பொது கட்டமைப்பினை உருவாக்கி அந்த குப்பைகளை சரியான முறையில் ஒரு பிரிப்பு செய்து அதனை ஒரு தனிப்பட்ட ஒரு குழுமமாக அதனை உரமாக்கி அதனை விற்பனை செய்து பாதியில வருமானத்தை ஈட்டக்கூடிய வசதி இருக்கிறது. இருந்தும் அந்த நிர்வாக திறனற்ற அந்த செயற்பாட்டினை நிறுத்தி அனைவரும் ஒரு மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த விடயத்தினை கட்டாயமாக அதை ஒரு குப்பை மேடாக ஆக்காமல் அதை ஒரு வனப்புமிக்க பகுதியாக ஆக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. சண்டிலிப்பாய் 5 மலை வழியில் வர அந்த வழக்கியாற்றில் அந்த வாய்க்கால் சண்டிலிப்பாயில இருந்து வர வாய்க்காலில் வந்து கும்பாங்குளம் ஒன்று இருக்கு, சின்ன குளம் ஒன்று இருக்கு. அது முதல் வயநிலமாக தான் இருந்தது. பிறகு என்னன்னு சொன்னால் தனிப்பட்ட ஒருவரால் வந்து அது வேண்டப்பட்டு இப்போ மேட்டு நிலமாக்கியாச்சு. இப்போ அதாவது வர தண்ணி வந்து வாய்க்காலே இல்லை, அந்த குளத்துல போய் திரும்பி அந்த 5 மத வழிகாரோட சேர்வதற்குரிய பாதை இல்லை. அதை வந்து நீங்கள் சீரமைத்து தந்தா குளத்தினுடைய அந்த வாய்க்காலை வெட்டி விடுறதுக்கு நீங்கள் உடன்பட்டால் நாங்கள் அதோட சேர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. வழக்கியாறு நீரோட்டம் மழைநீர் மேவி ஒரு வாய்க்காலாகத்தான் இவ்வளவு நாள் நாங்கள் அறிந்து கொண்டது. அந்த வகையில் இன்று நாங்கள் பயனுள்ளதாக இருந்தது ஒன்று எங்களுடைய கலாச்சாரம், மேலே கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது உண்டு. மற்றது எங்களுடைய சுற்றுலாத்துறையாகவும் அதை மேம்படுத்தலாம். தற்போது எங்களுடைய வலிகாம மேற்கிலே நாங்கள் கலுண்டா வழியிலே செல்லும் போது அந்த பாலம் அமைந்திருக்கின்றன, கடைசி பாலம் அந்த திறந்து விடுற அந்த வாய்க்கால். ஆனால் நிறைய சுற்றுலா துறையினர் வந்து அதில் நிற்கிறது, நின்று பார்ப்பது வளமை. பறவைகள் வந்து அதில் இருக்கிறவங்க என்னென்னா கடல் சார்ந்த மரங்கள் இருப்பது வழியாக இருக்கிறவங்க மேலே போக்குவரத்து செய்கிறவர்களும் அதில் படங்கள் எடுக்கின்றார்கள். ஆனால் உண்மையில நாங்கள் யோசித்து கொண்டு செல்றது ஓடி வர வாய்க்கால் தண்ணி, ஆனால் ஒரு அழகுபடுத்தலுக்காக அதில் செய்கிறார்கள். ஆனால் உண்மையில் இதில் நாங்கள் நிறைய விடங்களை அறிந்து கொண்டது மட்டுமல்ல, எங்களுடைய அந்த மரநடுகை என்று சொன்னால் எங்களுடைய வளம் பச்சை பசல் என்று இருக்கின்ற இடம் ஒன்று வந்து கமக்கார். அதாவது உண்மையில நாங்கள் நெற்றை செய்ய பார்க்கின்ற போது உண்மையில அதையும் நாங்கள் இங்கே இந்த இடத்துல கற்றுக்கொண்டோம். ஒரு விவசாயியாக எங்களுக்கு அந்த காடுகள் இருக்கிறபடியா உண்மையில நாங்கள் 4 மாதம் நெல்லை குறுகிய சின்ன பயிராக பயிரிடுவது. ஆனால் இது பெரிய பயிராக நீண்ட பயிராக வளர்ந்தால் அழிவடையாத என்ற ஒன்றையும் இங்கே கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்போ நிறைய விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே வந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே உண்மையில ஒரு முக்கியமான பயிற்சியாக நான் இதை கேட்கிறேன். உண்மையிலே இந்த சேதமைப்பு வந்து ஒரு ஆணித்தரமாக உபயோகமான நிகழ்வுகளை நான் நினைக்கின்றேன். ஒழுங்கு செய்த
பேராசிரியருக்கு நன்றிகள். அதே போல இதை நாங்கள் இன்று ஆரம்பித்த மாதிரி தொடர்ந்து இந்த வழக்கையாக நாங்கள் பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, அது சம்பந்தமான நடவடிக்கையை கௌரவ ஆளுநர் அவர்கள் நீங்கள் ஒரு குழுவாக அமைச்சு செயல்பட்டால் நான் நிச்சயமாக அதுக்கான உதவியை பெற்று தருவேன் சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே உண்மையிலே இந்த 4 பிரதேச சபையிலிருந்து நாங்கள் முக்கியமானவர்களை தேர்வு செய்ய வேண்டும். உண்மையிலே எங்களுக்கே இந்த வழக்கையாக இருந்தால் என்னன்னு தெரியாது. ஆகவே அடிக்கடி இந்த பிரதேச தவறாக சொல்வார், வழக்கையாக நாங்கள் எங்கேருந்து வருது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இருக்க முடிகிறது தெரியாது. என்று இந்த செய்தவர்கள்தான் உண்மையிலே நாங்கள் அறிய முடியாது. அது உறுதி செய்தவர்களுக்கு நாம் அந்த நன்றிகளை எங்கள் பிரதேச சார்ந்து தெரிவித்து விளக்குகிறேன். நன்றி. வழக்கியாளர் சம்பந்தமான விழிப்புணர்வு மிகவும் பயனுடையதாக இருந்தது. உண்மையில இந்த வழக்கியாளர் வழிவடக்கில் துவங்கி மேற்கில் முடிகிறபடியால் அந்த வகையில் எங்களை வெளிவெற்றி பிரதேசனுடைய 2 எல்லை கிராமம் கந்தரோடை சங்கிவேலி கிராமத்தினுடைய இல்லை அதாவது சண்டிலிப்பாய் குடிகளை பிரிக்கின்ற எல்லை உரமாக அந்த வழக்கியாக கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் பாதை உலா செல்கின்ற வழக்கியாத்த பாதையில் உண்மையில் எங்களுடைய சமூக பொறுப்பு. நாங்கள் எங்களை வெளிவெற்றி பிரதேசத்தை பொறுத்தவரை நாங்கள் கடந்த 6 மாத காலத்திலே நாங்கள் இந்த குளங்களை எங்களுடைய சங்கிவேலி பகுதியிலேயே பல வெள்ள வாய்க்கால்களை புனரமைத்து அந்த வெள்ள வாய்க்கால்கள் நீரை குளங்களுக்கு செல்லக்கூடிய வகையில் நாங்கள் செய்திருக்கிறோம். அதே நேரம் எங்களுடைய உலக வங்கி திட்டத்தையும் கூட அன்னையில் கூட சங்கிவேலியில் 2 பெரிய குளங்கள், கீழங்காமம் குளம், கருப்பிடிய குளம், 2 குளங்கள் அதனுடைய வாய்க்கால்கள் புனரமைக்கப்பட்டுள்ளன. உண்மையில் இந்த குளத்தினுடைய புனரமைப்பினூடாக எங்களுடைய நிலதிகமாக பரிதாபத்திலிருந்து எங்களுடைய உதவியல் பகுதியிலிருந்து செல்லப்படுகின்ற ஒரு டச்சி வீதியூடாக செல்லப்படுகின்ற இணைந்த பாதை நாங்கள் அந்த வெள்ள வாய்க்காலை நாங்கள் ஆர்டிடிக்கு நாங்கள் நீண்ட காலமாக கடந்து முடியிருக்கோம். அந்த வெள்ள வாய்க்காலை திருத்தரப்படுவதை மேலும் முந்தைய காலத்தில் எங்களுடைய இடிவில் உடிவில் சுண்ணாம்பகுதியில் வெள்ளங்கள் இந்த டச் ரோட் வீதியால் தான் சங்கவேலிக்கால போய் சொன்னி பாய்க்கு போகிறார். அந்த வெள்ள வாய்க்காலுக்கு போகிற பாதை அந்த பாதை ஆர்டிடியால் நாங்கள் நீண்ட காலமாக புறமைக்கப்படக்கூடிய கோரிக்கை விடுக்கப்பட்டோம். அது புறமைக்கப்படவில்லை. அதே நேரம் எங்களுடைய வெள்ளவாய்க்கால் கந்தரோட பகுதிகளை 200 கிராமத்துக்களாலே வருது. அதே நேரம் 4 பகுதிகளாலே 185 182 கிராமத்துக்களாக இருந்தும் வெள்ளவாய்க்கால் வந்ததுகளாக வரும். அதனபடியால் எங்களுடைய கிராமம் கிட்டத்தட்ட 5 கிராம சேவையாளர் பிரிவுகளால் வர வெள்ள நீர் எங்களுடைய கிராமத்துக்கு ஊடாக தான் வழக்கியாக அடைகின்றது. அதனபடியே இந்த வகையில் நாங்கள் இந்த வெள்ளவாய்க்கால்களை திருத்தி அமைப்பதனூடாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய எல்லைக்குட்பட்ட வகையில் நாங்கள் எங்களுடைய சபையினூடாக பூர்ண ஒத்துழைப்பு வழங்க கூறிக்கொள்கிறோம். ஒன்றிணைந்த நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயற்பாடுகளை மேற்கொள்ளாமல் இருக்கிறது. அதனால் இந்த நிறுவனங்களை ஒன்றிணைத்து பல மேற்பாடுகளை மேற்கொள்ளலாம் எங்களுக்கு பிரதான பிரச்சனை. அது ஒன்றிணைக்க வேண்டிய தேவைப்பாடுகளில் செய்கிறதா எங்கள்கிட்ட பிரதான இலக்காக இருக்கும். நீர்வள முகாமைத்துவத்தில் ஏபிசி ஒரு விதமான சிஸ்டத்தை மேற்கொள்ளும், இரிகேஷன் ஒன்றை செய்யும், பிரதேச சபை ஒன்றை செய்யும், ஆர்டிஏ ஒன்றை செய்யும், ஆர்டிடி ஒன்றை செய்யும். அப்போ அந்த வழக்கியார்ந்த பிரதான வாய்க்கால்கள் இதால் மூடப்படுறது முடக்கப்படுறமான நிலைமை காணப்படும். ஆகவே நிறுவனங்களை ஒன்றிணைத்து நீர்வள ஒரு அமைப்புகளை உருவாக்குறதா பிரதானமான ஒரு செயற்பாடுக்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு வழங்கணும்னே இருவாங்க. வழுக்கையாறு சம்பந்தமாக உண்மையில அந்த மக்களுக்குரிய விழிப்புணர்வு இந்த முதலாவது. 2வது அந்த ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்கிற எங்களுடைய அந்த மக்களை கலந்து ஆலோசித்து அந்த வாய்க்கால் அமைக்கிற முறை இன்று வரைக்கும் செய்யப்படவில்லை. ஏன்னா நீண்ட காலமாக வாய்க்கால் அமைக்கப்பட்டிருக்கு, அதுக்குரிய முறை இன்று வரைக்கும் தெரியப்படுத்தவில்லை. ஆனா எங்களோட பேசவின் எல்லைக்குட்பட்ட வாய்க்கால் இருந்த இடம் அந்த ரீதியான வெளிப்படுத்தல் உண்மை பிரதேச காட்சிப்படுத்தலாம். என்னென்ன இடங்களால அந்த உண்மையில அந்த வெள்ள வாய்க்கால் போறது அது இந்த வரைக்கும் யாருக்கும் தெரியும். அந்த வெள்ள வாய்க்கால் தண்ணி போறதோ இல்லையோடு இந்த வரைக்கும் யாரும் எல்லாரும் என்ன சொல்றது, இதுக்கெல்லாம் போவோம் அங்க போகணும்னு தெரியாது. அது யார்கிட்ட விட போவது எதுக்கெல்லாம் போறது இல்லை. நேற்று அன்றைக்கு அவ்வளவு மழையில் சேகரிக்கும் போதும் எல்லாரும் சொன்ன விஷயம் உதாரணம் போறது. ஆனா அடவிட்டு போய் போல அந்த நேரம் தான் என்னங்கிறது மக்களுக்கு அரியணம் தாங்கிறாமல் எங்களோட வந்தாளர் பாவம் மழை கவிழ்கள் என்று பேர் செய்கிறது. இதான் வேலைக்கு எங்களுக்கு காட்சிப்படுத்தார். எங்களுக்கு இதுதான் வாய்க்கால் தெரியாதானே ஏதான் நாங்கள் உருவாக பிறந்தாங்க நாங்கள் நேரம். அப்ப எங்களுக்கு காட்சிப்படுத்தணும். இந்த பாதையால் வாய்க்கால் தண்ணி ஓடும், நீங்க நேரா பார்த்து அதை போகலாம். சும்மா அப்படி போறது அங்க என்ன போடுறது அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கான். எங்கட பசு பக்கத்தில் உள்ளதை தொடர்ந்து கொண்டிருக்கான். எல்லாருக்கும் தெரியும். அவன் தொடர்ச்சினான் மண் போட்டு தொடர்ச்சினான். அது தண்ணியாக போறது. அப்ப அதுல நாங்கள் என்ன காட்சிப்படுத்தணும். இந்த டிஎஸ் மாத கூட்டங்கள் நடக்கும். அதெல்லாம் காட்சிப்படுத்த
இன்று வரைக்கும் அது காரணம் நீங்க நல்ல விஷயம் எழுதுனா எங்கட ஒரு குறிப்பிட்ட காலத்துல உண்மையில தண்ணி இல்லாம போச்சு எழுதுனா எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப எல்லா இடமும் ஒவ்வொரு மாதந்தோறும் இந்த பொலிஸ் கூட்டம் நடக்கும் ஒவ்வொரு மாதம். அதே மாதிரி இது ஒரு கூட்டமா ஜிஎஸ்எஸ் மூலம் கொண்டு வந்து இந்த கிராம சபைகள் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். எல்லாரும் பங்குதாரராக மாறுவோம். இது எங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை முழு பெரும் பிரேத சபைக்கும் மட்டும் இல்லை சகல பேருக்கும் தான் எல்லாருக்கும் பங்குதாரராக மாறினா தான் இது ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு நான் நம்புறேன். பழைய வாய்மொழி கதைகளை ஆவணப்படுத்துதல். பழைய வாய்மொழி கதைகள் அந்த ஊர்ல இருக்கிற பழைய ஆட்களை கூப்பிட்டு இந்த வாய்க்காலால போனது அதன்படி நாங்கள் ஒரு ஆவணப்படுத்தினா தான் அந்த அதுக்குரிய உண்மையை தன்மை விடாது. என்ன சொன்னா சில காலங்களில் யுத்த காலங்களே எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிடலாம். கேட்டோன்னு பிரேத சபையிலயோ பிரேத சேலத்தை போய் கேட்டோன்னு சொல்லிவிடலாம். ஆனா வழிபட பிரேத சபை எனக்கு நல்லா தெரியும். ஆனா வேற பிரேத சேலத்தை போய் கேட்டோன்னு என்ன சொல்லிவிடலாம். அது யுத்த தலையில அழிஞ்சு போச்சு நீங்க சொல்லலாம் தேடி பார்க்கவும் அதால போனதாண்டி தெரியுது. அந்த பழைய ஆட்களை கூப்பிட்டு உண்மை தன்மை நாங்கள் உண்மையில கதைக்க வேணும். அது ஆதாரங்களை சேகரிக்கிறது எல்லோருக்கும் தெரிகிற வகையில வெளிப்படுத்தணும். உண்மையான கருத்து அதுதான். முழு பேருக்கும் இந்த விஷயம் தெரிய வேணும். வணக்கம். இதுல நான் விவசாய திணைக்களம் சார்பில் கதைக்கிறேன். அதோட இது என்னுடைய பிறந்த இடம் ஐநாவகடி. பிரதேச சபைகள் அனைத்தும் இப்போ 4 பிரதேச சபை இதில் இருக்கிறபடியாக பிரதான விஷயம் நாங்கள் எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்ல தண்ணியை கொடுக்கணும். ஒரு வளமான சந்ததி எங்களுக்கு இந்த இடத்துக்கு தேவை. அல்லது எங்களோட பிள்ளைகளோ எங்களோட பேர பிள்ளைகள் நாங்கள் பெற்ற வளங்களில் ஒரு பகுதியாக அதை எடுக்க வேண்டும். யாழ் மாவட்டத்தில் பார்த்தா புற்றுநோயின் அளவு ரொம்ப கூட. நான் விவசாய திணைக்கள சார்ந்த கதைக்கும் போது பிரதானமான பிரச்சனை நீங்கள் கதைக்கு கலந்துரையாடலே மேற்கொள்ளப்பட்ட விடயம் விவசாய ரசாயனங்கள் தண்ணியில் கலந்து போடுறது. திட்டத்தை இப்படித்தான் செய்து கொண்டு போனாலும் தண்ணியை சேமிச்சாலும் அந்த தண்ணி நல்ல தண்ணியான்னு பார்க்கறதுக்குரிய ஒரு பொறிமுறை எங்கள்கிட்ட இருக்கிறது. அப்போ அதில் எங்கள்கிட்ட திணைக்களம் சார்ந்த ஒரு சில கடப்பாடுகள் இருந்தாலும் பிரதேச சபையிலையும் ஒரு கடப்பாடு இருக்குது. வியாபார நிலையங்களுக்கான வர்த்தக உரிமம் வழங்கும் போது சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டிய செயற்பாடு இருக்குது. அது பிரதானமாக விவசாய ரசாயனங்கள் விற்கின்ற கடைகள் அவைங்க லைசன்ஸை நீங்கள் புதுப்பிக்கும் போது மத்திய விவசாய திணைக்களத்தின் ROP அதாவது விவசாய ரசாயனங்கள் பதிவாளர் நாயகத்தினால் வழங்கப்படுகின்ற 1 வருட லைசன்ஸ் எடுத்திருந்தால் மாத்திரமே நீங்க உங்களோட வர்த்தக உரிமத்தை வழங்க வேணும். யாழ் மாவட்டத்தில் இந்த வருஷம் 64 கடைகளில் 7 கடை மட்டும்தான் 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் ரினுவலுக்கு வந்த கடை. அப்போ மிச்சம் அனைத்தும் எங்களோட பார்வையிட்டு சட்டவிரோதம். அப்போ நீங்கள் ஒரு இந்த வருஷம் 2020 நாட்ட பிள்ளைகளை விடுக்கிறோம். 2026ஆம் ஆண்டு வர்த்தக உரிமை குறிப்பிட்ட அனைத்து கடைகளும் அநேகமானது காட்பியார் கடையாக தான் இருக்கும், ரசாயன கடையாக இருக்காது. காட்பியார் கடைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் தரும். ஆனால் விற்கிற பொருள் இதை இப்போ சில இடத்துல பலசரக்கு கடை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் மருந்து கடை, அந்த மருந்து கடைக்குள்ளே LP கேஸ் லிட்ரோ கேஸ் சிலிண்டரும் இருக்குது. ஸோ எல்லாம் நிலையான விஷயம். அப்போ இதே ஒருக்கா நீங்கள் கட்டாயம் இவ்வாறான கடைகளை நேரடி கண்காணிப்பை மேற்கொண்டு அவை லைசன்ஸ் ROP விவசாய திணைக்களத்தின் ROP லைசன்ஸ் இருந்தால் மாத்திரம் நீங்கள் இந்த 4 டிவிஷனுக்கையும் ஃபர்ஸ்ட் இதை செய்தோம்னா யாழ்ப்பாணத்தில் முன்மாதிரியாக அமையும். கட்டாயம் நீங்கள் லைசன்ஸை நிறுத்தினால் அது எங்கே எல்லாம் வீக்கும். ஆகவே அதுக்குரிய ஒரு ஆயத்தத்துக்கு தயாராகணும். நான் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா அந்த பிளாக் பேட் சாதாரணமாக எங்களுடைய நிலம் மண்ணோட இருக்கிற நிலத்தில் பெய்கிற மழை என்று ஒரு 40% மழையை உடனடியாக அது உறிஞ்சு மிச்சம் 60% தான் வெளியில போகுது. ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம் 10 பேஜ் காணியில் 6 பேஜுக்கு வீட்டை கட்டி போட்டு மிச்சம் இருக்கிற 4 பேஜில் ரொப்பேரிங்க செய்த உடனே 100% தண்ணியும் அடுத்தவன் வளவுக்கையும் போய் அடுத்தவனுக்கும் போகுது. அப்போ நாங்கள் ஏலக்குடியில் செய்ய வேண்டாம்ன்றது சொல்ல வரையில நான் ஏலக்குடிய அளவுக்கு எங்களோட நிலங்களை ஃப்ரீயாக விட்டு தண்ணியை உறிஞ்சக்கூடிய ஒரு இடத்துல தனிப்பட்ட நபர் ஒரு சிறு இதாக செய்ய சிறுதுளி பெருவெள்ளம் என்ற மாதிரி நாங்கள் செய்ய அதை சேர்ந்து நிலத்தில் இருக்கிற ஒரு தண்ணியின் அளவை கூட்டம் என்பது வழுக்கியாற்றின் ஆற்றுப்படுக்கை, குளங்கள், கனிமுகங்கள் அவற்றை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பை செய்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்போம் நாங்கள். ஆனால் அதில் அந்த ஆற்றுப்படுக்கை, குளங்கள், கனிமுகத்தில் காணப்படுற முறையற்ற அல்லது சுகாதாரமற்ற விடயங்களை கடுமையாக எதிர்த்து அதுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதாவது வாய்க்கால் வழிகளிலே புட்டரைகளை நட்டு
வடக்கியாட்டுக்கும் சங்கானைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஏனென்றால் அந்த சங்கான ஓடக்கிற பாலத்துக்கு கீழான ஒரு பெரிய ஒரு வழிவாய்க்கால் இருக்குது. அது சங்கரத்தை ஆண்டிய ஜிஎஸ் மிஷனுக்கு வரும். அது வந்து மழை காலங்களில் அது ஒரு பாரி ஒரு நீரோட்ட பாதை. அப்போ இதுக்கு முன்பு இருந்த உறுப்பினர் சொன்ன மாதிரி நான் அறிஞ்ச வகையில் இப்படியே வடக்கியாட்டுக்கு தான் போகுது, வடக்கியாட்டுக்கு தான் போகுதுன்ற அளவில் தான் இதுவரையும் அறிஞ்சு. ஆனால் இங்கே வந்த அப்புறம் தான் இந்த பாரிய முக்கியத்துவம் என்னென்னு உணரக்கூடியதாக இருந்தது. அதில் கவலைக்குரிய விடயம் என்னென்னா, சென்ற கால மாரி காலத்தில் ஒரு சிறுவன் அது உண்மையில ஒரு விழிப்புணர்வு இல்லாத தன்மையும் அதில் அண்டி இருக்கிற மக்கள் வந்து மீன்குடியேற்ற டேனர் அண்டி வந்து அதில் பள்ளக்காணியில் வீட்டு திட்டங்கள் இல்லாமல் ஸோ அதில் வந்து இடங்களை பிடிச்சு குடியேறிய மக்களை வசிக்கிற இடம் திணைக்களங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று ஒரு ஆள் சாடி இருக்கிறதால வந்து அந்த முன்பக்க வாய்க்காலுக்கான கட்டுப்பாதை வந்து ஏபிசி தான் அது தொடர்பு சொல்லி அது அண்மையில் வந்து அதுக்கான அந்த வடிவாய்க்கால் பாதைக்கு அணைக்கட்டு கட்டினது. அது அப்படியே வயல்வெளியான வடக்கியாட்டுக்கு போகுது அந்த தண்ணி. அந்த வயல்வெளியை உடலுக்கு போகிற பாதை வந்து கட்டி இல்லாமல் கிடக்கு. அதில் அண்டி மக்கள் வந்து அது உண்மையிலே எல்லாரும் அது கடவி செய்யணும். அது கட்டாயம் தொடர்புள்ள ஆக்கள் அங்கே இருக்கிற மக்களை அண்டி அதுக்கு 2-3-4 ஜிஎஸ் மிஷன் அதோட தொடர்பு இருக்குது, பல தினக்கலங்கள் தொடர்புடையதாக இருக்குது. அப்போ அதில் கட்டாயம் அந்த ஒரு கடவிஜயம் மேற்கோளும் அது முக்கியமான நீரோட்ட பாதை வடக்கியாட்டுக்கு வீண் விரயமாகுது. அந்த தண்ணிகள் வந்து அந்த தொடர்புடைய அந்த வாய்க்காலை கட்டுகளை அமைச்சு அதுக்கு ஒரு நீரை வந்து வெளியே அதாவது வடக்கியாட்டுக்கு கொண்டே விடுத்துற தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது தான் இதில் நான் வைக்கிறேன். அது வந்து திரும்ப வெக்காலத்தில் வந்து குளத்தை வளர்க்க விடாமல் வச்சிருக்கோம். திரும்ப அந்த தண்ணியை வந்து வெளியில் விட்டு குளத்தை வளர்க்க விடாது. அப்போ கூடுதலாக பயணம் நட வேண்டும். ஒவ்வொரு வாய்க்காலுடைய சின்ன சின்ன குட்டங்களை அமைச்சு கொண்டு போயிருக்கேன். அது வந்து தேங்கி நின்று நிலத்தடி நீருக்கு போய் கொண்டிருக்கு. இந்தியாவில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எல்லா வீடுகளையும் வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க மழை நீரை சேகரிக்கணும். கட்டாயம் எல்லாருமே செய்யணும். சூரியனை வர தண்ணியை சேகரித்து அதை வடிகட்டி கிழங்குகளை நிலக்கரி நீரை பாதுகாக்கிறதுக்கான அப்படி ஒரு முறையை நடைமுறைப்படுத்துகிறது. அதுபோல் நாங்களும் எங்களுடைய பிரதேச சபைகள் அப்படியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டால் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற நிலக்கரி நீரை பாதுகாக்கலாம் என்பது எங்களுடைய தாழ்மையானது. பொது கிணறுகள் நிறைய இருக்குது. அவை ஒன்று துப்புரவு இல்லாமல் மாச நீர் இந்த மாச நிலத்தடி நீருக்கு வந்து மாச நீர் செல்வதால் இது நீர் மாசத்துக்கு தண்ணீரில் வந்து பாதிப்படையும். வடக்கியாற்றில் சைட்டில் அந்த போக்குவரத்து பாதை என்றதை நாங்கள் கவனித்த போது அதை அகலப்படுத்தி போக்குவரத்து பாதையாக உதாரணமாக அந்த இடநடுவே அமைத்தது மாதிரி அந்த போக்குவரத்து பாதையாக உயர்த்தி அமைப்பது என்பது எங்களுக்கு தென்பட்டது. உண்மையிலே இந்த வடக்கியாறு சம்பந்தமாக சொல்லப்பட்ட விடயங்கள் நாங்கள் நிறைய விடயங்களை அறிந்திருக்கிறோம். அந்த வகையிலே 4 பிரதேச சபைகள் இணைந்து ஒரு பாரிய விடயத்திற்கு நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதாவது வடக்கியாறு போகின்ற வாய்க்கால்கள் குளங்கள் புனரமைக்கப்படும் காலத்திற்காக அடுத்தது இந்த வாய்க்கால்கள் கட்டப்படுகின்ற மதில்கள் அல்லது மேம்பாலங்கள் இதுகளை கண்காணித்து அதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். என்னன்னு சொன்னால் நீர் வாய்க்கால் ஓட முடியாமல் தேங்கி குடிநீருக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. உண்மையிலே இந்த வடக்கையால் வர நீர் ஒரு உப்புத்தன்மையற்ற நீர் உண்மையிலே பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த நீர் வந்து சகல குளங்களுக்கு போகிற போது அந்த சகல குளங்களுக்கு சேமிக்கப்பட்டு பின்பு நாங்கள் அந்த மேற்கமாக நாம் கடலுக்கு விழுகின்றோம். அந்த கடலுக்கு விழுகிறதை நாங்கள் நிச்சயமாக அதை நாங்கள் தடுத்து நிறுத்தி அதை என்ன எப்படியாக நாங்கள் அதை சேமிக்கலாம் என்ற வழியை பார்ப்போம். ஒன்று நாங்கள் தடுக்காவிட்டால் அந்த மக்கள் மத்திய மக்களுடைய குடியிருப்புகளில் அந்த நீர் போய் சென்று அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தும். 2வது பயிர் நிலங்களை அழிப்படுத்தும் என்ற நோக்கத்துக்காக நாங்கள் கடலில் விழுகின்றோம். ஆனால் உண்மையிலே அந்த நீர் வந்து வடக்கு யாழ் மாவட்டத்திலே ஒரு முக்கியமான ஆறு அந்த வடக்கியாள வரலாறு வந்து உண்மையிலே அடுத்த சந்ததி கடத்தப்பட வேண்டும். அடுத்த சந்ததிக்கு அதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இது இருக்கின்ற இந்த வரைபடத்தை இது பல குளங்கள் பெயரிடப்படவில்லை, பல குளங்கள் வரலாற்று ரீதியாக பதியப்படவில்லை. ஆகவே அது சரியான ஒரு
காலத்திலே ஒரு வழக்கையாக ஒரு இருக்கிற இந்த வரலாற்றை அவர்கள் இந்த பாடத்திலே படிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் அந்த இங்கே இருக்கின்ற நாங்கள் சம்பவம் நிச்சயமாக செய்ய வேண்டும். இது வழக்கையாக சம்பந்தமாக நாங்கள் சொல்ல 4 பிரதேசங்களும் ஒன்று கூடி ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி காலத்தின் காலம் அந்த பொது கட்டமைப்பை கூடி அந்த பொதுப்பட்ட ஊடாக இந்த வழக்கையாக பாதுகாக்க வேண்டும். இந்த குளங்களை ஆழமாக்கி அணைக்கட்டுகளை கட்டி நீரை சேமிக்கின்ற போது நிச்சயமாக எங்களது நிலம் எங்களது பிரதேசம் வளர்ப்பம். நான் 4 பிரதேச சபை உறுப்பினரையும் மெம்பர்களை நேற்றைய தினம் முக்கிய சம்பவம் நடக்கப்போது பத்திரிகைகளை பார்த்தபடியால் எனக்கு அந்த வழக்கையாக பற்றிய சில விஷயங்கள் தெரிஞ்சபடியால் முழுமையாக இதை பற்றி அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட்டத்திலே கலந்து கொண்டேன். நான் சமான கோட்டக்கல்வி பணிப்பாளராக இருந்த காலத்தில் இந்த வழக்கையாற்று பாலம் லட்சிக்காரருடைய காலத்திலே ஒரு போக்குவரத்து பாதையாக சாமான் கொண்டு வருவதற்குரிய ஒரு போக்குவரத்து பாதையாக உடல் பாதிக்கப்பட்டது என்று அறிந்தேன். அது எந்த ஆவணப்படுத்தல் மூலம் அறியவில்லை, சமான பிரதேசத்தில் உள்ள அதிபர்களிடமிருந்து அறிந்து கொண்டது. ஆகையினாலே இன்றைய இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டதன் மூலம் அதை விட மிக அதிகமான விஷயங்களை இன்றைய கூட்டத்திலே என்னால் அறியக்கூடியதாக இருந்தது. ஆகையினாலே இது ஒரு சுற்றுலாத்துறைக்குரிய ஒரு ஆறாக பயன்படுத்தினால் இதோடு சம்பந்தப்பட்ட வளங்கள் இதுகள் மூலம் அந்தந்த பிரதேசத்துக்குரிய வருமானத்தை இருக்கக்கூடியதாக அமையும். 2வது குறுகிய கால தேவைகளுக்காக இதே ஒரு போக்குவரத்து பாதையாக கூட பயன்படுத்தலாம் என்று நான் கருதுகிறேன். பொருளியல் என்று சொல்லி எல்லாருமே நினைக்கிறது காசடி கலைக்கிறது, விலையடி கலைக்கிறது, வருமானத்தை வெளிக்கிறது அப்படி இல்லை. இன்னொரு பக்கம் டெலிவரி கிடைக்கும், அதாவது பெருமதியை கிடைக்கும். அந்த பெருமதி காசால் அளவிட முடியாது, அது இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படி அந்த பக்கத்தை பார்க்கறதுக்காக நான் விரும்பி சேர்ந்த ஒரு இடம் தான் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல பார்த்து ஆகலை நீங்கள் இல்லை. ஸோ இந்த இடத்துல வேல்யூ ஒன்று சொல்லிக்கல. நாங்கள் இப்போ உள்ள வேல்யூ கிடைக்கிறாங்க கொஞ்சம் இந்தி வரணுமே இப்படி சொல்லி நினைக்கிறேன். அப்போ அந்த கருவல் இப்போ நாங்கள் பயன்படுத்துகிற அதனால் வர பயன்பாடு பிரச்சனையோடு இருக்கிறோம். மற்றது எங்கள் சந்ததிக்கு நாங்கள் கொண்டு போகிற இன்னொரு பிரச்சனையோடு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற பாஸ்டில் இருந்து நாங்கள் திரட்டி சேர்த்து ப்ரெசென்ட்டில் அதை நாங்கள் ப்ரோசஸ் பண்ணி எங்களை எதிர்காலத்துக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் பின்தங்கிட்டோம், ஆனால் இல்லாமல் இல்லை, முடியும். ஸோ நாங்கள் செய்யலாம். இவ்வளோ பேருடைய ஒத்துழைப்பு பேச்சுக்கிறது மிகவும் மகிழ்ச்சிகரமான விடயம்.